ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க ஜியா கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜியா பேசுறேன். சோ இன்னைக்கு நம்ம சொல்லு மச்சான், உன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ரெடி ஆயிட்டா? ஓ அப்படியா, சரி மச்சி, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு 10 lakhs நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருந்தேன், முடியாதுன்ட்டான். ஒன்றும் பயப்படானா, அதுக்கு தான் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, முத்ரான்னு சொல்லிட்டு. யாருமே இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து தொழில் தொடங்குறதுக்காக உங்களுக்காக எந்த வித ஷூரிட்டி இல்லாம ஒரு 10 லட்சம் வரையும் கடன் கொடுக்குறாங்க. சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஜியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது மத்திய அரசானது கடந்த 2015-16 நிதியாண்டுல வந்து ஒரு லோன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. முத்ரான்னு சொல்லுவாங்க, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சிறு தொழில் பண்றவங்களுக்கு, சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு லோன் கொடுக்குற திட்டம். சோ இந்த ஸ்கீம்ல நீங்க லோன் வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க எந்தவித ஷூரிட்டிஸ், எந்தவித நகை டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதுல, உங்க மேல உள்ள நம்பிக்கையில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அது எப்படி எல்லாம் வாங்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த லோன் வந்து 3 விதமா கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து சிசுன்னு சொல்லுவாங்க. சோ சிசு இந்த ஸ்கீம்ல வந்து 50,000க்கு நீங்க லோன் 50,000க்குள்ள நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். சோ அடுத்தது வந்து கிஷோர்னு சொல்லுவாங்க. சோ 5 லட்சத்து வரை நீங்க லோன் வாங்கிக்கலாம். அடுத்தது தருண் சொல்லுவாங்க, இதுல நீங்க 10 லட்சம் வரை லோன் வாங்கிக்கலாம். சோ இந்த லோன் வாங்கிட்டு நீங்க வந்து 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த லோனை வந்து கரெக்டா நீங்க கட்டிடணும். சோ இந்த லோன் வாங்குறதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய போட்டோ பிளஸ் வந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிளஸ் உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய வருமான சான்று, பிளஸ் நீங்க என்ன விதமான பிசினஸ் தொழில் தொடங்க போறீங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்கன்னா அதோடைய கொட்டேஷன், சோ என்ன இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்க்கு எவ்வளவு ஆகும், சோ அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும், எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளவு ஆகும், அட்வான்ஸ் எவ்வளவு, சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஒரு கொட்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். உங்களால ப்ரிப்பேர் பண்ணலனா முடியலனா கூட நீங்க பிரைவேட்ல வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட சொல்லி கூட இந்த கொட்டேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இந்த முத்ரா லோனை நீங்க எங்க போய் அப்ரோச் பண்ணலாம், சோ யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அருகாமையில் உள்ள பேங்க், அதாவது கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்கா இருந்தாலும் சரி, சோ அந்த பேங்க்ல நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்க மேனேஜரை மீட் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ரேப்பர்ட் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இந்த லோனை நீங்க வாங்கலாம். சோ எடுத்தோடனே கொடுத்துருவாங்களா? இப்போ ஒரு பேங்க் பக்கத்துல இருக்க அந்த பேங்க்ல எந்த வரவு செலவு எந்த அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு இல்ல, சோ அப்படிங்கிற பட்ஜெட்ல கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க. சோ இது முழுக்க முழுக்க அந்த மேனேஜர் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். சோ அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட லோனை வந்து ஈஸியா அவங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க. சோ மத்திய அரசானது இந்த லோன் எதுக்கு கொடுக்குது அப்படின்னா, சோ சிறு குறு தொழில் பண்ணும் தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும், பிளஸ் வந்து இந்தியாவோட எக்கனாமி, அதாவது பொருளாதாரத்தை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு. சோ ஒன்ஸ் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதாவது பணப்புழக்கங்கள் தான் ரொட்டேஷன், மணி வந்து ரொட்டேஷன் ஆகும். அப்படிங்கிற போது தேவைகள் அதிகமாகும். சோ தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க. அப்ப கண்ட்ரியோட எக்கனாமி வந்து டெவலப் ஆகும். சோ இதுக்காண்டியும் கொடுக்குது, இந்த தொழிலாளர் வளர்ச்சிக்காண்டியும் இந்த மத்திய அரசானது இந்த முத்ரா லோன் கொடுக்குது. சோ இந்த முத்ரா லோனுக்கு கீழே யார் யாரெல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, புதுசா நீங்க தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் கூட தொடங்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நான் வந்து தொழில் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், ஒரு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், சோ அதை வந்து நான் வந்து டெவலப் பண்ணணும், ஃபர்தரா அதை வந்து அதோட வருமானத்தை நான் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க சோ இந்த முத்ரா லோன் மூலியமா அப்ளை பண்ணி லோன் வாங்கலாம். சோ அது வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம், 50,000, 5 லட்சம், 10 லட்சம். சோ இதுல எந்த கேட்டகரியில உங்களுக்கு வேணும், சோ உங்களுக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் போதுன்னா சோ 5 லட்சம் மட்டும் லோன் வாங்க, அதுக்கு மேல வாங்காதீங்க. உங்களுக்கு 10 லட்சம் வேணும்னா சோ அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். சோ இந்த கிரைட்டீரியா கீழே வந்து நீங்க அப்ளை பண்ணி லோன் வாங்கலாம். சோ எலிஜிபிளா இருப்பீங்க நீங்க. சோ நிறைய தொழிலாளர்கள், இந்த சிறு வேலை பாக்குறவங்க வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அது மத்திய அரசுல வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்கு, அரசாங்கத்துல என்ன ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாது. சோ அவங்களுக்கான ஒரு கைட் பண்றதுக்கு ஒரு சரியான ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த முத்ரா லோனை வந்து ப்ரிஃபர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சோ ஒரு பேங்கை பொறுத்த வரையும் ஒரு குறைஞ்சபட்சம் 25 முத்ரா லோன் ஆச்சு அவங்க கம்பல்சரி கொடுத்து ஆகணும். சோ அந்த 25 லோன்ல வந்து நீங்களும் ஒரு நபரா இருக்கலாம்.
ஓகே ஒன்ஸ் நீங்க லோன் அப்ளை பண்ணிட்டீங்க, 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு லோன் வேணும்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸ் முடிச்சு நீங்க பேங்க்ல அப்ளை பண்ணிட்டீங்க, உங்க கையில கொடுத்துருவாங்களா, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்களா அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ நீங்க வந்து கொட்டேஷன் வாங்குறீங்களா, சோ எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க வாங்குறீங்க, அந்த கம்பெனில போய் நீங்க கொட்டேஷன்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பருக்கு தான் உங்களுடைய லோன் அமௌண்ட்டை வந்து சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க. சோ அப்படிங்கிற போது அந்த அமௌண்ட்ல இருந்து நீங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ டைரக்டா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணி விட மாட்டாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடைத்தரகர்கள் வந்து இந்த முத்ரா லோன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு பிடிங்கிட்டு இந்த மாதிரி விலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் வந்து நான் உங்களுக்கு முத்ரா லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அவங்க பின்னாடி தயவு செய்து போகாதீங்க. ஒரு ஆன்லைன் ப்ரௌசிங் சென்டரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க வந்து உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. ஸோ எப்படிலாம் நீங்க அப்ளை பண்ற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வச்சுக்கணும், ஸோ யாரை போய் கான்டாக்ட் பண்ணு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ தற்போதைய இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரையும் தான் முத்ரா லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து 20 லட்சமா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஒரு வழிமுறைகள் ஒரு ஸ்டெப்ல வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க மத்திய அரசானது. ஸோ அது கூடிய சீக்கிரத்துல வந்துடும். ஸோ அது வந்தோன்னா நம்ம அது ஒரு தனி வீடியோவை எடுத்து ஃபுல் டெஃபினேஷன் பிரீஃபா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைன், இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் சுயதொழில் பண்ணணும், என்கிட்ட அமௌண்ட் கையில இல்லை, யாரும் கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்ஜெட்ல வந்து நீங்க முத்ரா லோனை சூஸ் பண்ணி நல்லபடியா பிசினஸ் பண்ணலாம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். சோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜியா. டாடா, பை பாய்.